Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, நம்ம வந்து 7th standard max term 1 chapter 5 geometry தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல page number 86 பார்க்கலாம், linear pair. So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, கீழே வந்து ஹைப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கமெண்ட் ஹைப் ரெண்டுமே இருக்கும். கமெண்ட் வந்து நீங்க மூவ் பண்ணீங்கன்னா ஹைப் வரும், ஓகேவா? ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் வரும், ஃப்ரீ தான், காஸ்ட்லாம் இல்லை. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லீனியர் பேர். லீனியர் பேர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள் பார்த்தீங்க, இப்போ வந்து லீனியர் பேர். ஸோ அப்சர்வ் தட் ஆங்கிள் QPR அண்ட் ஆங்கிள் RPS adjacent angle. கரெக்டா? ஸோ இட் இஸ் கிளியர் தட் QPR and RPS together will make angle QPS. So இதுவும் adjacent angle. அப்போ டோட்டலா நம்ம எப்படி எழுதலாம்? angle QPS ன்னு சொல்லி ஓவராலா எழுதலாமா? இது என்ன சொல்லுவீங்க? acute. ஓகே, ஸோ 90 டிகிரிக்குள்ள வந்துச்சுன்னா இது வந்து acute angle தானே. இப்ப இது இருக்குல்ல, இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள். சப்போஸ் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன வரும்? ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன வரும்? அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் என்ன வரும்? ஸ்ட்ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் என்ன வரும்? அப்படியே டேர்ன் பண்ணீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து நம்ம டேர்ன் பண்ணலாம். ஸோ இது அக்யூட் ஆங்கிளா இருக்கு. இப்போ இப்படி வந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள், அப்படியே சொல்லி ஆங்கிள் மாறிட்டே இருக்கும். ஓகே, இப்ப லீனியர் பேர்னா என்னது? if the resultant angle is straight angle. இப்ப இது வந்து அப்படியே டர்ன் ஆகி ஸ்ட்ரைட் ஆங்கிள் வரணும். ஓகே, ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்துச்சுன்னா are called supplementary angle. The adjacent angle that are supplementary lead us to a pair of angle that lie on the straight line. So straight lineல இந்த arrow mark வர்றத வந்து pair of angles are called linear pair of angles. So straight lineல வரும். ஓகே, straight lineல வருது linear pair of angles. ஸோ இங்க பாருங்க, இது வந்து linear pair of angle. ஸோ straight line வருதா, அதுல வந்து சென்டரா எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து linear pair. இதுவும் லீனியர் பேர். ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இருந்து ஒரு லைன் டிரா பண்ணிருக்காங்க. இது வந்து லீனியர் பேர். இங்க பாருங்க, இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இதுல இந்த மாதிரி டிரா பண்ணிருக்காங்க. அப்ப வந்து இது லீனியர் பேர். சோ லீனியர் பேர்னா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ல நீங்க இப்படி வைக்கிறீங்களா, இப்படி இருந்தாலும் லீனியர் பேர், இப்படி இருந்தாலும் லீனியர் பேர், நெக்ஸ்ட் இப்படி இருந்தாலும் லீனியர் பேர். ஓகேவா? இப்படி இருந்தாலும் லீனியர் பேர். புரியுதா? ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தாலும் லீனியர் பேர். ஓகே, இப்போ நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? அப்சர்வ் தி ஃபாலோயிங் பிக்சர்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி அதர் ஆங்கிள் ஆஃப் லீனியர் பேர். இன்னொரு ஆங்கிள் என்ன வரும்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே 84 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ லீனியர் பேர்னு என்னது? சப்ளிமெண்ட்ரி. கரெக்ட் தானே? ஸோ சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி, காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரினா வந்து என்ன வரணும்? 90 டிகிரி. சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி. அப்சர்வ் தி ஃபாலோயிங் பிக்சர்ஸ் அண்ட் ஃபைண்ட் அதர் ஆங்கிள் ஆஃப் லீனியர் பேர். ஸோ நீங்க வந்து இன்னொரு லீனியர் பேர் ஃபைண்ட் பண்ணணும். 84 டிகிரி இருக்கு. ஓகே, ஸோ அதர் ஆங்கிள் ஆஃப் தி லீனியர் பேர் இங்க நான் எழுதுறேன். இதோட ஆன்சர் மேல எழுதுறேன். ஸோ other, OTHER, other angle. Okay, other angle of the linear, LINEAR, linear pair, PAIR, linear pair is equal to என்ன வரும்? இது வந்து supplementary. so supplementary னா என்னது? 180 டிகிரி. 180 டிகிரியில -84. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்?
96 degree. Okay, 180 minus 84. So இது வந்து 10 சேஞ்ச் ஆகும், இது வந்து 7. So 10ல 4 போச்சுன்னா எவ்வளோ வரும் சொல்லுங்க பார்க்கலாம், 6. நெக்ஸ்ட் 7ல 8 போகுமா போகாது. ஸோ பாரோ இது வந்து 0வா சேஞ்ச் ஆகும். 17 minus 8 9, 96 degree. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன வரும், நீங்கள் இந்த ஸ்டெப் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, நான் வெறும் இது மட்டும் எழுதுறேன். ஸோ இல்லைன்னா இருங்க, அதர் angle, angle, other angle of linear, linear, linear pair, pair, linear pair is equal to, okay, 180 degree minus என்ன கொடுத்துருக்காங்க 86 minus 86. So is equal to, இப்போ வந்து subtract பண்ணுங்க, 180 minus 86. So இது வந்து 10 சேஞ்ச் ஆகும், இது வந்து 7. ஓகே, தெரியுதா 7. So 10 minus 6 4. So இது வந்து 0 borrow பண்ணிக்கோங்க. 17 minus 8, 17 minus 8 9, 94 degree. So என்ன வருது 94 degree, 94 degree. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து என்ன வரும், இதே ஸ்டெப் எழுதிக்கோங்க. அதர் ஆங்கிள் ஆஃப் லீனியர் பேர்னு சொல்லி எழுதிட்டு ஈக்குவல் டு 180 degree மைனஸ் 159 degree. நம்ம ஏன் 180 degree போடுறோம், ஏன்னா வந்து இது சப்ளிமெண்ட்ரி. ஓகே, சப்ளிமெண்ட்ரினா 180 degree வரணும், புரியுதா? ஸோ 180 டிகிரியில் இருந்து தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 21. 180 டிகிரி மைனஸ் 159 டிகிரி. ஸோ இது வந்து 10, இது வந்து 7. ஓகே, ஸோ 10ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் 1. 17ல் 15 போச்சுன்னா 2. தெரியுதா, 21. ஸோ 21 டிகிரி. The other angle of linear pair is 96 degree, 94 degree, 21 degree. So subtract பண்ணிங்கனாலே போதும். Next, think. Observe the figure. There are two angles, namely angle PQR. PQR 150 degree and QPS 30 degree. Is all the pairs of supplementary angles a linear pair? Discuss. இது வந்து linear pair டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ 150 டிகிரி 30 டிகிரி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ லீனியர் பேர்னா என்னது, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கணும், அட்ஜசன்ட் ஆங்கிளாகவும் இருக்கணும். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள் இருந்து தான் சப்ளிமெண்ட்ரி வருது, அதுதானே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஆங்கிள் PQR, ஆங்கிள் QPS ரெண்டுமே என்ன வருது, 150 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. அப்போ என்ன வருது, 180 டிகிரி. இது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், கரெக்டா? ஸோ இருங்க, ஆங்கிள் PQR, PQR plus angle QPS, QPS is equal to 150 degree plus 30 degree. Angle PQR, PQR plus angle QPS is equal to 150 degree plus 30 degree is equal to 180 degree. So it is supplementary. Therefore, they are supplementary. SUPP. Now short form la eludra. They are supplementary. Okay, angles. Supplementary angles. Next, is all these pairs of supplementary angles or linear pair? So first supplementary angles ன்னு சொல்லி prove பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் linear pair
கம்பல்சரி இல்லை, ஏன்னா வந்து adjacent angle வரல. ஒரு பாயிண்ட்ல இருந்து 3 லைன் வரணும், பட் அப்படி வரல. இங்க பாருங்க, ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் வருது, சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் வருது, ரே. இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ரே. ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1 ரே 2 ரே 3 ரே வருது. பட் இங்க வந்து காமனா 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட். காமன் வெர்டெக்ஸ் இல்ல, அதுக்கப்புறம் காமன் ஆர்ம் இல்ல, காமனா ஆர்மும் இல்ல. ஸோ தே ஆர் நாட் adjacent angle. ஓகே, they are not adjacent, ADJACENT, adjacent angles, ANGLS, because they are not adjacent angle as they do not have, okay, as they don't have any, don't have, so they are not adjacent angles as they don't have common vertex, COMMON, common vertex, VERTEX, common vertex or common, COMMON, common arm. So common vertex illa, common arm illa, therefore they are not linear pair, therefore they are not a linear, LINEAR, linear pair, PAIR. Students, இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். ஸோ ட்ரை திஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டு திங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை. மறக்காம ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ தான், காஸ்ட்லாம் இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.